முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா, தினம் தினம் ஒரு புது புது பிராண்ட வாங்குறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில அவங்க நெறைய கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்றது இந்த நியூஸ நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். தமிழ்நாட சேர்ந்த மன்னா ஹெல்த் மிக்ஸ்ன்ற பிராண்ட் வந்து ரொம்ப பழைய பிராண்டு. அவங்க ஹெல்த் மிக்ஸஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப காலமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. தமிழ்நாட்டில ரொம்ப ஃபேமஸும் கூட. ஸோ மன்னான்னு சொன்னீங்கனாலே மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். மன்னா ஹெல்த் மிக்ஸ், மன்னாவோட அந்த ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். பேபி ஃபுட்ஸ் குடுக்குறாங்க. அந்த மாரி நெறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு நெறைய பண்ணிட்டுருக்காங்க. அந்த பிராண்ட பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 156 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா, இந்தியன்ஸோட சாப்பிடுற கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதுவும் மெயினா எடுத்துட்டீங்கன்னா, ஜென்ஸீஸ் இருக்காங்கல்ல, இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஜென்ஸி ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபுட் கல்ச்சர்ல நெறைய இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்தி ஃபுட்ஸை வந்து சாப்பிடணும், ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸை கொண்டு வரணுன்ட்டு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ரேதர் தென் செலக்டிங் த ஜங்க் ஃபுட்ஸ். ஏன்னா சின்ன வயசில் ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதை அழகாக ரிசர்ச் பண்ண ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரஸ்ட்டை மட்டும் பை பண்ணுறதுனால இந்த மாதிரி பிராண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் மன்னா ஹெல்த் மிக்ஸ்ன்ற பிராண்டு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க பிராண்டு இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பர்ச்சேஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க உதயம் பருப்பு வாங்கியிருந்தாங்க, உதயம் ஃபுல் கம்பெனிஸ் அக்வேர் பண்ணியிருந்தாங்க, எஸ்ஐஎல் ஒரு கம்பெனி அக்வேர் பண்ணாங்க, கேம்பா கோலான்ற கம்பெனி அக்வேர் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பிராண்டு நல்ல ட்ரஸ்ட்டோடு இருக்க பிராண்டு ரீஜனல் பிராண்ட்ஸாக செலக்ட் பண்ணி வாங்குறாங்க. ஏன் ரீஜனல் பிராண்ட்ஸாக செலக்ட் பண்ணி வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது, வெறும் ஒரு ரீஜனில் ஸ்டக்காக இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வாங்கியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும் ரிலையன்ஸ் கிட்ட இருக்க ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை வச்சு அவங்க இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ண போகிறாங்க. இது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட பேர் சதீஷ் பீம்ராவ் ஃப்ரம் 360 டிகிரி இன்ஃபோ பிரைவேட் லிமிடெட்.